ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அழகாக மட்டும் இல்லைங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் இது நான் அப்புறம் சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு நான் சிக்கன் லெக்ஸ் எடுத்திருக்கேன் 1 கிலோ அளவுக்கு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கங்கே கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவில் அது நல்லா மெர்ஜ் ஆகும். இப்போ ஓவன் இருக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு, ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. அதுவும் செஞ்சு பார்த்தோம், நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 மெத்தடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மசாலாஸ்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். கரெக்டான அளவு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் மேரினேட் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. மெயினாக அது ஏன்னா அந்த மசாலா அதில் நல்லா பிடிக்கணும். அதுக்கு ஆயில் போட்டிங்கன்னா நல்லா பிடிக்காது. ஒரு டிப்பு இதில். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் உள்ள கவுச்சி எடுத்துரும், அந்த பேட் ஸ்மெல் ரா ஸ்மெல் எடுத்துரும். ப்ளஸ் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க, அது போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலையும் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலையும் மசாலாஸ் ஆட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தட், அந்த மெத்தடும் நல்லாயிருக்கும். நீங்கள் 2 மெத்தட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் லைட்டாக கீறி இருக்கேன் சிக்கனில். அப்போ தான் அந்த மசாலா அதில் செட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ரூம் டெம்பரேச்சரில். இல்லை ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இது தோசைக்கல் தான். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் இது பண்ணியிருக்கேன், அது ஒட்டாமல் பிடிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சிக்கனை அதில் வச்சுருவோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயில் தான். மேலே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இல்லாட்டி நீங்கள் ஸ்பூனில் கூட லைட்டாக மேலே விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour 200 டிகிரி செல்சியஸில் நான் ஓவனில் வச்சேங்க. இடையிலலாம் நான் பார்க்கல, நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா வெந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.